எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அஜய், அலன்ஜோ, ரேஷ்மா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் மேரி தீபா 44ஆம் ஆண்டு பிறந்த நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், எலிசபெத், அருள், சிலுவையம்மாள், அல்போன்சா, லியாண்டர், டோம்னிக் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருநித்தே புகழேந்தி, ராயப்பன், தரேசா, அந்தோனிசாமி, கிறிஸ்டினா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜான் டெல்ரோக் ஆண்மலை பாற்றிக்காகவும், மாதா இறுதிய சபையில் உழைத்து மரித்த அருள் சகோதரி ஜெரோ மேரி ஞான சௌந்தரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. ஆமென். பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக.
உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுவே. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தைக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றியை அருள மன்றாடுவோம். கடந்த நேற்று தினம் சொன்னதற்கு மாறாக அவருடைய இறுதி சடங்கானது சனிக்கிழமை அன்று நடைபெறும். வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று சொன்னார்கள். தள்ளி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய அடக்கமானது சனிக்கிழமை காலை அந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் நடைபெறும். நம்முடைய ஆலயத்தில் 6 மணி அளவில் இந்த பாப்பாண்டவருடைய இறுதி சடங்குக்காக நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிறையான மகிழ்ச்சி வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர்.
பேதுரு இதைக் கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிரளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருப்பார். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர்
உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றை இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்திலே ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்களே. இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள் உள்ளாக்கி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோயிசன் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலையும் புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு மனக்கண்களை திறந்தார். அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற வேண்டுமென்றும் எழுதியுள்ளது என்று இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ராயப்பர் செய்த புதுமையை பார்த்து யூத மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சாதாரண மீனவன், படிக்காதவன், இந்த மனுஷன்கிட்ட ரெண்டு சக்தி இருக்குது. ஒன்று பேச செய்யுது, மற்றொன்று புதுமை செய்கிறார். முடவனை நடக்கக்கூடிய இந்த செயல் மனித செயல் அல்ல, தெய்வீக செயல். இப்படிப்பட்ட ஒரு செயலை மனிதனால் செய்ய முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த புதுமையை செய்த ராயப்பர் தெய்வீக வல்லமையை பெற்றிருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் செய்கின்ற இந்த புதுமையானது கடவுளுடைய செயல், மனிதல்ல. அங்கே கூட்டமாக மக்கள் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அவர் சொல்கிறார், என்னை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க, இந்த முடவனை நடக்க வச்சது நான் இல்லை, என்னுடைய சொந்த வல்லமையினால் அல்ல, கடவுளுடைய வல்லமையினால், அவருடைய வல்லமையினால் இந்த முடவன் எழுந்து நடக்க செய்தார். இவ்வாறு கடவுள் உயிர்த்த ஆண்டவரை, அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கின்றோம் என்பதை அவங்களுக்கு அருமையாக எடுத்து சொல்கிறார். இவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், இந்த செயல் உங்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது, ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ புதுமைகளை செய்தார். கடவுளுடைய வல்லமை என்பதை அவர் காண்பித்தார். அதே வல்லமை தான் இன்று நம்மிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் கூட இந்த புதுமையை வாழ்த்த பிற்பாடு ஆச்சரியப்படுவோம். ஆனால் இது பெரிய ஆச்சரியம் அல்ல. கடவுளுடைய இந்த செயல் இயற்கையிலே சற்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அதிசயங்கள், எத்தனை ஆச்சரியங்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய விதையிலே பெரிய மரம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன விதைக்கு சற்று கடவுள் எவ்வாறு கொடுத்திருக்கின்றார். மனித வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. நாம் அவைகளையெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பதை கிடையாது. இயற்கையிலே இருக்கக்கூடிய வல்லமைகள் அளவில் அடங்காதது. அந்த அதிசயங்களை எல்லாம் நாம் பார்த்து பழகியவர்கள். ஆனால் கடவுளுடைய அற்புதத்தை காண நமக்கு ஒரு தனிப்பட்ட வல்லமை வேண்டும். அருட்சாதனம் அத்தனையும் புதுமைகள். ஒவ்வொரு அருட்சாதனமும் பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஞானஸ்தானம் அதே போன்று ஒவ்வொரு பலிப்பூசையும் தேவ நற்கருணையும் ஒரு பெரிய புதுமை. அன்றாட வாழ்க்கை பழக்கமாகிவிட்ட காரணத்தினால் இதனுடைய அதிசயங்களை நாம் உணர்வது கிடையாது. ஒவ்வொரு பலிப்பூசையும் அப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சி. ஆண்டவர் உயிர்த்தார் என்ற அந்த உண்மையை அப்போஸ்தலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்னே சொல்லியிருந்தார், 3 தடவை சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையாகவே உயிர்த்து வந்த பிற்பாடு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற வல்லமை அவர்களுக்கு இல்லை. பயப்படுறாங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், கையும் காலையும் காட்டி பாருங்கள், இதே கை அதே கால் தங்களுடைய எல்லாம் இருக்குது, நான் தான். அது நம்ப முடியலன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட எதை இருக்கான்னு சொல்லி வாங்கி ஒரு பொரிச்ச மீனை வாங்கி அவங்க முன்னாடி சாப்பிட்றாரு. எவ்வளோ பெரிய நிகழ்வு. உயிர்த்த ஆண்டவர், இறந்த ஆண்டவர் தான் உயிர்த்தவர். அதே உடல் அவருக்கு இருக்கின்றது, அதே வல்லமை இருக்கின்றது. அதை அப்போஸ்தலர்கள் நம்ப முடியவில்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இந்த அரும் செயல்களை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் மரித்து உயிர்த்தார் என்பது பெரிதல்ல, அதைவிட பெரிது. நாம் எல்லோரும் மரணத்திற்பின் உயிர்த்தெழப் போகின்றோம். நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அருட்சாதனமும் பெரிய புதுமை, பெரிய நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வழியாக நடைபெறுகின்ற அருட்சாதனங்கள், ஞானஸ்தானம், பாவசங்கீதம், உறுதிப்பூசல், எல்லா புதுமைகளும் கடவுளுடைய செயல். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிசயமானவை.
ஆண்டவர் நம்முள் இருந்து நிறைவேற்றுகின்ற இந்த நிகழ்வுகளை நாம் உணர்வதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்றுகள் கிடையாது. ஆகவே உயிர்த்த ஆண்டவர் மீது விசுவாசத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை உணர்ந்து வாழ இந்த பலிப்பு சிரமன்றாடுவோம். தருவதன் பொருளை உலகினிலே தினமும் சொல்லும் பலியினிலே உம்மையை தருகின்ற இறைவா என்னையை தருகின்றேன் உமக்கு. தருவதன் பொருளை உலகினிலே தினமும் சொல்லும் பலியினிலே உம்மையை தருகின்ற இறைவா என்னை தருகின்றேன் உமக்கு. எல்லோரும் ஒன்றாக உன் பாதம் நன்றாக உறவாடும் இந்நேரமே பலிபீடம் நானும் வந்தேன் என் வாழ்வை பலியாக்குவேன். எல்லோரும் ஒன்றாக உன் பாதம் நன்றாக உறவாடும் இந்நேரமே பலிபீடம் நானும் வந்தேன் என் வாழ்வை பலியாக்குவேன். மாறாத அன்பாலே என்னை என்றும் கண் பாருமே. மாறாத அன்பாலே என்னை என்றும் கண் பாருமே. தருவதன் பொருளை உலகினிலே தினமும் சொல்லும் பலியினிலே உம்மை தருகின்ற இறைவா என்னை தருகின்றேன் உமக்கு. உலகோரும் இந்நாளே உம்மீட்பை கண்ணாலே பார்த்திடும் இந்நேரமே உம் சித்தம் நிறைவேற்றுவே பிறர் அன்பு பணியாற்றுவே. உலகோரும் இந்நாளே உம்மீட்பை கண்ணாலே பார்த்திடும் இந்நேரமே உம் சித்தம் நிறைவேற்றுவே பிறர் அன்பு பணியாற்றுவே. தேயாத நிலவாகவே என்னை என்றும் நான் தருவேன். தேயாத நிலவாகவே என்னை என்றும் நான் தருவேன். தருவதன் பொருளை உலகினிலே தினமும் சொல்லும் பலியினிலே உம்மையை தருகின்ற இறைவா என்னை தருகின்றேன் உமக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் விதைகளை விரைவாக பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாம் வல்லவரும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான நாள் காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்ச்சியும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இன்று இவ்வுலகிலிருந்து நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் தந்தை பிரான்சிஸ் என்னும் உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்க செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளுவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட புதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட புதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட என்னை காக்கும் நிழலாக என் சார்பாய் இருப்பவரே என் உள்ளம் நலம் பெறவே இறை உணவாய் எழுபவரே தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவே வா உயிர்ப்பினை உணர்த்திடும் உறவின் வடிவே வா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட உன்னருளாலி உலகம் இயங்கிடவே தினமுன் வரவால் உம்மரசும் மலர்ந்திடவே உன்னருளாலி உலகம் இயங்கிடவே தினமுன் வரவால் உம்மரசும் மலர்ந்திடவே உண்மை தேவன் வெற்றி வீரர் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே உண்மை தேவன் வெற்றி வீரர் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே உயிரோடும் உடலோடும் உயிர்ப்பவர் நீரே எம் உடலோடு உயிராக கலந்திடுவாயே உயிர்ப்பே எனக்கு ஆதாயமே உம் உயிர்ப்பே என்னாலும் ஆதாரமே 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 தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவே வா உயிர்ப்பினை உணர்த்திடும் உறவின் வடிவே வா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட திருவுணவாய் தினமென்னில் வாழ்பவரே புது உறவாக எந்நாளும் உறைவாயே திருவுணவாய் தினமென்னில் வாழ்பவரே புது உறவாக எந்நாளும் உறைவாயே விண்ணகமும் மண்ணகமும் உன்னில் சேர்ந்திடவே மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே விண்ணகமும் மண்ணகமும் உன்னில் சேர்ந்திடவே மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே தொலைந்து போன மானுடத்தை மீட்க வந்தவரே நலிந்து போன மக்களுக்கு நம்பிக்கை நீரே உயிர்ப்பே எனக்கு ஆதாயமே உம் உயிர்ப்பே எந்நாளும் ஆதாரமே 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 தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவே வா உயிர்ப்பினை உணர்த்திடும் உறவின் வடிவே வா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மறந்திட நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மறந்திட கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட
அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் மகிழ்ந்திருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புத குழந்தை இயேசுவுக்கு என்னவனாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா.
தன்னுயிரிந்து மண்ணுயிர் மீட்க தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊக்கம் நம்பிக்கை அருள நமக்காய் உயிர்த்தெழுந்தார். தன்னுயிரிந்து மண்ணுயிர் மீட்க தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊக்கம் நம்பிக்கை அருள நமக்காய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா 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 உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.